ஒரு ப்ராப்ளம் இல்லையே. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் சொல்லுங்க. அதில் ஒரு 10 காப்பி கிடைக்குமா? எது 10 காப்பியா? தம்பிக்கு பொண்ணு பார்க்குறோம். பொதுவாக மாப்பிள்ளைக்கு ஜாதகம் இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஆனால் தம்பிக்கு கிட்னி இருக்குதான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான். நோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அத்தனை டைம் ஸ்கேன் எடுத்தே ஆகணும். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் ட்ரிங்க்ஸ் ரெகுலரா? டாக்டர் லிவர் அஃபெக்ட் ஆயிருக்கு, கேர்ஃபுல்லாக இருங்க. தண்டமணி அண்ணே, தண்டமணி அண்ணே. தண்டமணி அண்ணா. போயா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த புரோக்கர் கமிஷன் வாங்கிடலான்னு பார்த்தேன். அது இந்த ஜென்மத்தில் கூட நடக்காது போல இருக்கு. சரியான நோய் ஒண்டிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். யோ தண்டமணி, தண்டம். சொல்டா சார். மூர்த்தி தண்ணி அடிக்க பன்னீர் பார்க்குள்ள போயிருக்கா சார். கண்ணாமூலையை 2 கழட்டி வாசல்ல போட்டிருக்கேன், சீக்கிரம் வாங்க. டேய் இல்ல நைட்டு நல்லா தூங்கிட்டேன், இந்த வாட்டி மிஸ் ஆகாது. தொலைஞ்சான். ബോസ് കുടിക്ക് மாதிரி നടിക്കണം. അവൻ ഇതുവഴി വരുമ്പോ അവനെ എടുത്ത് തന്നെ ഇടിക്കണം. வாவ் வண்டர்ஃபுல். രണ്ട് ഫുള്ളാ சொல்லுங்க ബോസ്. ரொம்ப நேரமா குடிக்காதிருக்கிறதுனால எல்லாரும் டவுட்டா பாக்குறோம். ஆளுக்கு ஒரு ஸ்மால் அடிச்சிடலாமா? இல்ல டாக்டர் எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு. சார் குடல் உருவல் போடுங்க சார், சரியாயிடும். ஓகே அப்ப ஊத்துங்க. இவட யாரான ஓனர கேரட்ல இதுக்கு மேல கேர்ச்சினா சுடுகாடுக்கு தான் போகணும். பாடியை சேர்ல போடு. ஏய் பாடியை சேர்ல போடு. ஏய் உஸ் ரைட் ரைட். டேய் மாப்ள எல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. டேய் இன்னை தெரியுதாடா நான் மாமன்டா. மாமாவா? டேய் உங்க அக்கா வீட்டுக்காரன்டா. மாமா? டேய் நீ என்னடா வீரோட சேர்ந்து இங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்க? எல்லாமே முடிஞ்சது மாமா, வாழ்க்கையே நாரி போச்சு. எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியாது மாமா, நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். மூர்த்தி தானே? உங்களுக்கு மூர்த்தி எப்படி தெரியும்? அவன் என் மயன்டா. நீ எனக்கு மாப்பிள்ள, அவன் உனக்கு மாப்பிள்ள. அப்புறம் ஏன் இப்படி பண்ணாவ? டேய் நீ அவனு ஒரே வீட்டுல கல்யாணம் பண்ணா உறவு சிக்கல் வராதா? அதனால தான்டா அப்படி பண்ணிட்டான். என்ன ஆச்சரியம். என்ன ஒரே நேரத்தில் எனக்கு மாமாவும் கிடைச்சிட்டாங்க, மாப்பிளையும் கிடைச்சிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. மாமா ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? இவங்க தெளிஞ்சோடனே நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்து கொச்சின் காமிச்சிருங்க. அனுப்பிச்சிருவோம். இப்ப மூர்த்தி எங்க இருக்கா? திண்ணையில் வாழும் மக்களை சொந்த இல்லங்களில் வாழ வைக்க பிறந்ததுதான் எங்கள் அன்னை ரியல் எஸ்டேட். ஒரு சதுர அடி வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வண்டி ரெடியா இருக்கு, சைட்டுக்கு போறோம். சைட்டை பாக்குறீங்க, பத்திரப்பதிவு பண்றீங்க. மாப்ள அரசு வராப்ல, பேசாம உண்மையெல்லாம் சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டுமா? எப்பயுமே கெத்த மட்டும் விட்டுறக்கூடாது. நீ பேசாம இரு. இவனை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு மட்டும் பாரு. ஹலோ வாங்க பாஸ், உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படி தோணலையே, நான் வரும்போது சதுர அடி 100 ரூபான்னு கேட்டுச்சு. அது மைக் ஆன் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பேசுனீங்க? அது நீ சொல்றியா இல்ல நானே சொல்லிட்டா? என்ன மேட்டர்னு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு, நீயே சொல்றா. அப்படியா? நானே சொல்லிடுவா. அது ஒன்றும் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, கல்யாணம்னு ஒன்று பண்ணுறதா இருந்தா நீ 2 பொண்ணு உள்ள வீடாக பார்த்து பண்ணுன்னு சொன்னேன். ஏன்? எதுக்கு சொன்னேன்னா, மூத்த பொண்ணு உங்களுக்கும் அப்புறம் அந்த 2வது பொண்ணு இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஓ வாவ். அதுக்கு இவர் என்ன சொன்னாரு? இவரு இதான் உன் திட்டம்னா 3 பொண்ணு உள்ள வீடா பாரு அப்படின்னு சொன்னாரு. அது ஏன் அப்படி சொன்னார் அவரு? அது அந்த கடைசி பொண்ணை என்ன கட்டிக்க சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஷையா தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் இந்த திட்டத்துக்கு மனசார சம்மதம் சொல்லிட்டேன். ஓஹோ ஓகே ஓகே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல பாக்குறீங்க. ஒரு 4 பொண்ணுள்ள விட பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். 4வது யாருக்கு? இதோ இவன் இருக்கானே, ஒரே ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறான், இவனையும் சேர்த்துக்கலாம்னு நினைச்சேன். பாஸ் நாங்க நிஜமாலுமே ரொம்ப சீரியஸா இதை பத்தி. அரஞ்சண்ணா பாஸ் இல்ல, கொலக்கொட்டை பாஸா? மாமான்னு கூப்பிடுறா? மாமாவா? நான் உங்க அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன். மாமா சாரி மாமா. டேய் இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நானே கலாட்டா பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்தியிருப்பேன். சாரி மாமா. இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப தண்டானி கிடைச்சிருக்க. என் கல்யாணமா முக்கியம், நீ தான் முக்கியம், உன் லவ் தான் முக்கியம். நீ கவலையப்படாத, சித்ராவோட நான் சேர்த்து வைக்கிறேன். மாமா உட்காருங்க.
ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம் நல்லா செய்யலாமேண்டா. இந்த நான் கேட்டப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் ஆயிருக்கும். இப்ப பாருங்க எல்லாம் அர்ஜென்டா பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல நேரம் அமையணும்னு இருந்திருக்கு. அது நெசம்தான். இவன் ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. எல்லாம் நல்லதுக்கு தான். சந்தோஷம். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? இல்ல சாப்பிட்டு போலாம். நீங்களே அவசரம்னு சொல்றீங்க. பத்திரிக்கை உங்களுக்கு தான் வச்சிருக்கேன். இனிமே தான் மற்ற சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். இனிமே வந்து போயிட்டு தானே இருக்க போறோம். சாப்பிட்டுக்கலாம். வரேங்க. வாங்க. வரேம்மா. வரேங்க. தங்கதுரை, பெரிய பொண்ணு விஷயம் கேள்விப்பட்டேன். அதை விட்டுருங்க. அப்போ கேட்டப்போ சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னீங்க. இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்கா? சித்ரா விஷயத்துல ஒன்றும் சிக்கல் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி வரேங்க. போயிட்டு வாங்க. அங்க பாரு, நல்லா கரைச்சோடு. இந்த ஓரத்துலயும் பாரு. பாட்டி, அப்பா எங்க போனாரு? சீக்கிரம் எடுத்துரு. சரி, கம்பெனில உட்காந்து இவ்வளவு நேரம் அவருக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், வரல. எங்க போனாரு தெரியுமா? திடீர்னு வெங்கடேசன் ஃபோன் பண்ணியிருந்தான். உங்க அம்மாவும் அவனும் அவனை பாக்குறதுக்கு பட்டுக்கோட்டை போயிருக்காங்க. நீ போய் சாப்பிடு போ. டேய், அந்த முழங்கையெல்லாம் சரியா பரப்பி விடு. பாட்டி, இங்க என்ன நடக்குது? அம்மா அப்பா எங்க போயிருக்காங்க? என்கிட்ட உண்மையா சொல்லு. சொல்லு. பட்டுக்கோட்டைக்கு தான் போயிருக்காங்க. பாட்டி, பொய் சொல்லாத. நீ இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி. அங்கிள் இப்பதான் கம்பெனிக்கு வந்துட்டு போனாங்க. அப்பா அவங்க வீட்டுக்கு போல. உண்மையை சொல்லு. எனக்கு என்னடி தெரியும்? உங்க அப்பா வருவான், கேட்டுக்கோ. பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும். நியூஸ் வந்துருச்சு. சொல்ல. இந்த மேட்டர் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு 200 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விடு. நாசமா போனவனை நரபலி கொடுத்தாதான் இந்த ஊர் உருப்படும். நான் சொன்னேன்னு அவன் கிட்ட சொல்லிடாதீங்கடி. அப்புறம் அவன் என்ன கொன்னே போட்டுடுவான். ஏற்கனவே கேட்டாங்கல்ல, மதுரையில அடைக்கலாம். அவங்க 2 பசங்களுக்கும் உங்க 2 பேரையும் பேசி முடிவு பண்ணி பத்திரிகையே அடிச்சாச்சு. யார கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணாங்க? போதுண்டி, இன்னொரு தடவை அவனை போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே மிதிக்க வச்சிடாதீங்க. எதுக்கு பழற? கொஞ்சம் பொறுமையா, ஏதாவது யோசிக்கலாம். வாங்க. வணக்கம். வாங்க. நான் தங்கோதரங்க வெள்ளத்துலேருந்து. வாங்க உட்காருங்க. சாப்பாடு உட்காருங்க. டேய், இன்னொரு இலைய எடுத்துட்டு வா போ. இல்லைங்க, நான் சாப்பிட்டேன். சொல்லுங்க. நடந்த பிரச்சனைங்க உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். அது மாதிரி இன்னொரு தடவை நடக்கூடாதுன்னு தான் நானே உங்களை தேடி வந்திருக்கேன். என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை பற்றி நிறைய ஆசை வச்சுருந்தேன். சின்னவளை மேலே மேலே படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு. இப்போ இருக்க சூழ்நிலையில் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சராசரி தகப்பனா என் 2 பொண்ணுங்களையும் மதுரை அடைக்கலம் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசித்து செய்வேன். ஆனால் மதுரை அடைக்கலாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. பார்த்து நடந்துக்க. இப்போ நீங்கள் என்ன தகவல் சொல்ல வந்துருக்கீங்களா, என்னை மிரட்ட வந்துருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி தோணுதோ. அண்ணே, சாப்பாடு வைக்கட்டுமாண்ணே? மூர்த்திக்கு போன போடுறா. என்னடா ஓட்டவா நாராயணா, இருட்டுக்கற கெதியா பாதி கேட்ட வாங்கிட்டு போறீங்க. அண்ணே, பிஸின்னு வருதுண்ணே. திரும்ப ட்ரை பண்றா. நான் இருக்கேன். போன் எடு. என்ன காலே போக மாட்டேங்குது. திரும்ப ட்ரை பண்ணி பாரு. யாரா போன்ல? வா மாப்பிள்ளை, பிரபா. அண்ணே, பிஸின்னு வந்த நம்பர் இப்போ சுவிட்ச் ஆஃப் வருதுண்ணே. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப். ஸ்விட்ச் ஆஃப். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தானே இருக்கு. ஆன் பண்ணிராத. என்னதான் பாஸ் பிரச்சனை? இவனை கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். சித்ராவையும் மீனாட்சியும் மதுரை அடைக்கலத்தோட 2 பசங்களுக்கு ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்றதா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
மதுரை அடைக்கலாமா? மூர்த்தி, சித்ராவோட அப்பா ரொம்ப உஷாரானவன்டா. என்னடா சொல்ற? கில்லியில் வருவான்ல முத்துப்பாண்டி, அந்த மாதிரி மதுரை அடைக்கலாம் 10 பாண்டி. அங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மூர்த்தி, இப்போ உன் பிளான் என்ன? ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் ஒரே நேரத்துல 2 பேருக்கும் தாலி கட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கட்டுவாங்க. நலங்கு சடங்குன்னு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் சித்ராக்கு கல்யாணம் நடத்துவாங்க. அந்த நேரத்துல நீ மூர்த்தியோட கிளம்பி போயிடு. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். வண்டி நீங்க மெயின் கேட்ல போட்டு வைங்க. நேரா திருப்பரங்குன்றம் போறோம். தாலியை கட்டுறேன். மாமனாராவது மதுரைக்காரனாவது பாத்துலாம். மூர்த்தி, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பாஸ், கூட இருந்த எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்ட்டு திடீர்னு ரூட்டை கொடுத்தா எப்படி? திருப்பரங்குன்றம் தான் வேண்டான்னு சொன்னேன். தெரிஞ்சா சேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. மீனாட்சி கோயிலே நம்ம சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திட்டா டேய், யாரு கேட்டாலும் மாப்பிள்ளடுன்னு சொல்லு. அதுக்கு மேல நான் சமாளிக்கிறேன். இது ஏன் ஊரு. ஓகே ஓகே. எந்த சித்திர பூண்டா எப்படி ஓடலான்னு எனக்கு தான் தெரியும். இவனாலதான் அந்த கல்யாணமே நினைச்சு இங்கேயும் வந்திருக்கானுன்னா வேற ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது. ஏய், கல்யாணத்துல பிரச்சனை இங்க 2 பேரும் வந்திருக்கானுங்க. அடையாளம் இலக்கட்ட வாடா. மதுரைக்காரன் தாயா. கற்பூர புத்தி. ஓ, கட்ட 3 துண்டா வெட்டியாச்சு. உள்ள ஆளை காணோம். சே, டேய், அங்க பஞ்சம் டைலர்ல சட்டை போட்டு உட்காந்துருக்கான்ல, அவன் தான் அடைக்கணும். ஓ, நம்ம மேட்டர் மட்டும் தெரிஞ்சுன்னு வை, இங்கே சமாதி தான். அவன்கிட்டே போய் சொல்ல நம்ம வந்திருக்கோன்னு. மூஞ்ச முறா. ஓகே. ஹலோ, அடைக்கலாமா? ஆமா. உங்க சின்ன மருமகளை கிட்னாப் பண்ண 2 பேர் வந்திருக்காங்க. நீ யாரியா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. அவங்க 2 பேரும் யாருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. சார், மாப்பிள்ளை தெரிஞ்சே இப்படி பண்ணிட்டீங்களே சார். அன்னைக்கு நான் மாமனும் தெரிஞ்சவன் இப்படி பண்ணால, நான் விடுவேன்னா? அது மட்டும் இல்லடா, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல. மீனாட்சி நம்பர்னு சொல்லி என்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்தான்ல, அது என் நம்பர். எனக்கு நானே கால் பண்ணி லூஸ் ஆயிட்டேன். இதுக்காகவாவது நான் அவனை பழி வாங்கணும். என்னங்க என்னாச்சு? சம்பந்தியம்மா, ஒரு நிமிஷம் வர்றீங்களா? வாங்க போலாம். இந்த பக்கமா தானே வந்தானுங்க. மயில கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்போ இது அவனுங்க தான். சித்ரா, எனக்கு நீயும் வேணும், ஃபேமிலியும் வேணும். என்ன பண்றது? அக்கா உன்கிட்ட எல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல. வண்டி வெளியில ரெடியா இருக்கு. நீ அழுவுற? சித்ரா உள்ளதானே இருக்கா? ஆமாங்கம்மா. சித்துமா, முதல்ல உனக்கு தான் தாலி கட்டுறாங்க. நீ ரெடி ஆயிடு. முதல்ல மீனாட்சி, கூட பேசாத, சொல்றத கேளு. மீனாட்சி, நீ ரெடி தானே? இவ்வளவு கொஞ்சம் ரெடி பண்ணுமா. இவனுங்க எல்லாம் ஏன் வெளில நிக்கிறானுங்க? ரெடி ஆயிடுக்கண்ணா, சீக்கிரம். ரேகா, என்ன பண்றது? நீ கிளம்பிட சொல்றேன்ல. என்னது அம்மா வந்து இப்படி சொல்லிட்டு போறாங்க? இந்த விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. அலங்காரம் சொதப்பி இருக்க மாட்டான். அப்ப இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். இங்க உட்காருங்க, வரேன். டேய், இப்போ என்ன ஆயிடுச்சு? இன்னும் 15 நிமிஷத்துல நீ தான் தாலி கட்ட போற. அதுக்குள்ளே மூட விட்டே உட்காந்துருக்க. இல்லடா, எனக்கு தானே முதல்லன்னு சொன்னாங்க. இப்ப திடீர்னு மாத்துறாங்க. இதுல ஏதோ சிக்கல் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன். பிரதர், இங்க பிரச்சனையே வேற. நீங்க கட்டிக்க போற மீனாட்சியை கடத்துறதுக்கு 2 பேர் வந்திருக்கானுங்க. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா
மெயின் கேட்ல போய் பாருங்க, ஒரு டெம்போ டிராவலர் நிக்கும். அது உள்ள ஒரு வெள்ளை பூசணி இருப்பான். வண்டிக்கு எந்த சேதாரம் இல்லாம அவனை விசாரிச்சு பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். டேய் அந்த தடியங்களை ஒருத்தன் கூப்பிடுறான். சரிடா. ஆ ஏய் நில்றா. அண்ணே வந்தால பொண்ணு தூக்கம் வந்தது. இதுல எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். நாசமா போனவன். அடிச்சு கொல்லுங்க அவனை. ஏய் இவனை தூக்குங்கடா. வாங்க போய் பார்க்கலாம். சீக்கிரம் ஏய் நிறுத்துங்கடா. என்னப்பா அது? பா உங்க பிரச்சனையில் நல்ல நேரம் போயிட்டு இருப்பா. ஏற்கனவே ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி நடக்கலன்னா அதான் உடனே தாலி கட்டிட்டு வாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி தட்டை நீட்டுங்க. அட எடுங்க சம்பந்தி, நல்ல விஷயம் தானே. நம்ம ஒன்று யோசிச்சோம், பிள்ளைங்க ஒன்று யோசிச்சிருச்சு. ஸ்ரீர்வச்சமாயுஷமாரோக்கியமாவீதா சோபமானமுக்கியதே தான்னம் தனம் வசும் பகவத் பிரளாமம் வச்சரம் தீர்க்கமாயு தீர்க்கசுமங்கலி பவ. ஐயா சித்ராமாவை காணையா. ஐயா கோயில் முழுக்க தேடிட்டேன், சித்ராமாவை எங்கேயும் காணோம். என்னங்க இது? இதுதான் நான் அப்பவே போன்ல சொன்னேன். ஏய் கேட்ட இழுத்து முடுங்கடா. அதெல்லாம் வேண்டாம், அவங்க எந்த ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏய் இவனை கொண்டு போய் அவங்கள கொண்டு வாங்கடா. ஏய் நடடா. ஓடா. ஓ நாங்க இங்க தான் இருக்கோம். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? கோயில் கூட பார்க்க மாட்டோம், வெட்டி பொலி. பையன் நம்மானுதான், திருச்சியில பன்னீர் இருக்காருல்ல, அவர் பையன் தான். தங்கதுரை ஒரு நிமிஷம் இரு இரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எதுக்குப்பா இதெல்லாம்? தம்பி என்ன இருந்தாலும் உங்க சின்ன மருமகளை நான் லவ் பண்ணிட்டேன். நானும் உங்க பையன் மாதிரி தானப்பா. அவனை பேச விடாதீங்க, அவன் வாயை திறந்தா போய் சொல்லிட்டே இருப்பான். தங்கதுரை இங்க யாரும் பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன். அன்னைக்கே கேட்டேன் உங்களை, உங்க சின்ன பொண்ணு விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. இல்லன்னு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? அப்பா அவரை திட்டாதீங்க. ஒரு பொண்ணோட அப்பா ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவர் பண்றது கரெக்ட் தான். உங்க எல்லாரையும் விட சித்ராவை நான் அதிகமா நேசிக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் நான் பெரிய ஆளா வருவேன். டேய் நீ என்ன பேசினாலும் என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்க போறது இல்ல. சம்பந்தி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி உங்க சின்ன பையனுக்கு என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்துவோம். என்னங்க பேசுறீங்க? இவங்க ரெண்டு பேரோட விஷயம் ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இவ்வளவு எப்படிங்க? தங்கதுரை அவசரப்பட வேணாம், கொஞ்சம் யோசிப்பா. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். 10 பைசா பெறாத இந்த பயலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு அவ கஷ்டப்படுறது என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? யார் 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவன்? உன் மகளை லவ் பண்ணிட்டா என்ன வேணாலும் பேசுவியா? இந்தயா இந்த பத்திரத்தை படிச்சு பாரியா, என்கிட்ட இருக்க சொத்தை பூரா இதுல எழுதியிருக்கேன், படிங்க. இதே 6 மாசத்துல வித்து திண்டு வந்து நிப்பான், அப்புறம் என்னத்தை கொடுப்பீங்க? 3 மாசம் பழகுன உங்களுக்கே என் மயனை பத்தி தெரியும்போது பெத்து வளர்த்து எனக்கு தெரியாதா? அதை படிச்சு பாருங்க. சொத்து பூரா சித்ரா பேர்ல தான் எழுதியிருக்கேன். நம்புங்க, நம்ம பிள்ளைய கல்யாணம் ஆகி நல்லா வாழ்வாங்கன்னு பெத்தவங்களே நம்பலனா எப்படி? சொல்லுங்க. இதுக்கப்புறமா நான் உன்னை நம்மள நல்லா இருக்கேன். சித்ரா உனக்கு தான் போச்சு. நல்லா இருக்கு.